ஓகேங்க. ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் இந்த பார்க்க போறோம். ஸோ நேத்தி டாபிக்ல 5த் லெசன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கோட டாபிக்ல என்னென்ன பார்த்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சுதந்திரத்துக்கு முன் மதம் சார்ந்த தேசியவாதத்தின் தோற்றம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் ஏகாதிபத்திய நலன்களை மேம்படுத்துவதற்காக பிரிட்டிஷார் கையாண்ட பிரித்தாளும் கொள்கை என்ன? பிரிட்டிஷ் அரசு முஸ்லீம் தனித்தொகுதிகள் அதாவது 1909கள் 19களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் அதே 1935 கீழ் காங்கிரஸ் பதவிகளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் இடைவெளி அதிகரிக்கும். அதை பற்றி படிக்க போகிறோம். நேரடி நடவடிக்கை நாளுக்கு ஜின்னா விடுத்த அழைப்பு மற்றும் அதன் விளைவாக கல்கத்தாவில் ஏற்பட்ட வகுப்புவாத வன்முறை. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிவினை. ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதம் அப்படின்னா கம்யூனல். ஓகேங்களா? ஸோ கம்யூனல் எப்படின்றது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்து மறுமலர்ச்சி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். இது என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ரூல் பாலிசி. ஓகேங்களா? ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிசி காரணமாக தான் உங்களுக்கு 1905களில் கர்சன் பிரபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கால் பிரிவினை உருவாக்குவார். ஓகேங்களா? ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி 1857 கிளர்ச்சியிலும் இதுக்கு காரணமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஒரு காசாக வச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பிரித்தாளும் கொள்கை அப்படின்னா என்னப்பா எது அப்படின்னா 1857 கிளர்ச்சிகளில் இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இணைந்து செயல்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1857 வரைக்கும் இணைந்து செயல்படுவாங்க. ஸோ அப்படி செயல்பட்டதுனால ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு என்னன்னா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்றாங்க. ஸோ அதுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ஹிந்துவையும் முஸ்லீமையும் நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சிடணும், ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு யோசிக்கிறான். அதனால இந்த இரு சமூகத்தினரையும் பிரித்து இது பிரிவினையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை ஆங்கில அரசு கையில் எடுக்குது. என்னது? பிரித்தாளும் கொள்கை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் மற்றும் சர் சையத் அகமது கான். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்டது தான் அலிகார் இயக்கம். ஓகேங்களா? ஸோ பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த இயக்கத்தில் முஸ்லீம்கள் சேர்வதும் அவர்களின் உரிமைகளை பாதிக்கும் என கருத்து வலுப்படுத்தியது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அலிகார் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ காமனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அலிகார் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, யூனிவர்சிட்டிலாம் லேட்டராக மாறும். ஓகேங்களா? ஒரு பள்ளியிலேருந்து காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டியாக மாறும். அப்போ என்ன சொல்கிறாங்களா காங்கிரஸை சார்ந்தவர்கள்லாம் முஸ்லீம்களுக்கு நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்கீங்க, முன்னேற்றத்துக்காக நிறைய தொடக்க பள்ளிகள் இல்லை கல்லூரிகள்லாம் வச்சுருக்கீங்க. அப்படி உரிமைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த உரிமைகள் இந்த கல்லூரிகளில் இருக்கவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இந்த இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை காங்கிரஸ் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே டைமில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா சமய மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னது சமய மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுகள் இறுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த டைமில் சில சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோண்டியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய தேசியவாத தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மதங்களை பயன்படுத்தி இயக்கங்களை தோற்றுவித்திருப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சில குறியீடுகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில தேசியவாத தலைவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகர். ஓகேங்களா? ஸோ திலகர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி, அதாவது உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கணபதி பூஜை ஆகட்டும், சிவாஜியுடைய விழாக்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பிற சமூகத்தினரிடந்து ஒரு வித விலகலை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சமயங்களில் வரும். ஸோ வங்க பிரிவினை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905களில் கர்சன் பிரபு மதத்துடைய அடிப்படையில் வங்காளத்தை பிரிச்சிருப்பார். இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் முஸ்லீம் லீக் தோற்றம் 1906. நான் சொன்ன பாயிண்ட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? 1906களில் டாக்கா. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருப்பேன் அந்த வெஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் பிரிக்கும்போது டாக்கா தான் தலைநகரமாக வச்சுருப்பாங்க. அந்த டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நவாப் சலீமுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளும் ஆஹா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையிலையும் முஸ்லீம் லீக் கட்சி உருவாகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ முஸ்லீம் லீக் கட்சி யாரால் உருவாகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா, அதாவது நவாப் சலீமுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? நவாப் சலீமுல்லா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு யாரால் உருவாகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹா கான். ஓகேங்களா? ஸோ ஆஹா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் உருவாகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தலைமையில் தொடங்கப்பட்ட லீக் கட்சி முஸ்லீம்களுக்கு தனி அரசியல் உரிமை வேணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டிருப்பாங்க. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி ரீஃபார்ம். ஓகேங்களா? ஸோ மின்டோ மார்லி ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909கள் காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு சட்டசபையில் தனி தொகுதி, செப்பரேட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சட்டசபையில் தனி தொகுதி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்டசபையில் தனி
சட்டசபையில் தனி தொகுதி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 1909களில். ஸோ அந்த செப்பரேட் எலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை ஆங்கில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியதும் அந்த ஆண்டு தான் 1909களில். இது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாதத்திற்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அளிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915களில் இந்து மகாசபை. ஓகேங்களா. இந்து மகாசபை தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபை வந்து தோற்றம் அளிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீகினுடைய வகுப்புவாத அரசியலுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்துவுடைய மகாசபை வந்து இருந்திருக்கும். ஸோ பிற வகுப்புவாத அமைப்புகளும் இந்த டைமில் உருவாகியிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறீங்க, செப்பரேட் எலெக்ஷன் சட்டசபையில் தனி தொகுதி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். அப்போ 1915 இதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மகாசபை தோற்றம் உருவாகியிருக்கும். இந்த சபையில் பார்த்தீங்கன்னா இந்துக்களும் சரி, புத்திசம், ஜெயினிசம் அந்த மாதிரி பல்வேறு சபைகள், அதாவது பல்வேறு மக்கள் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ இந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா பிற வகுப்புவாத அமைப்புகளும் உருவாக்க ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்ட். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே காமனாக சொல்லிடுறேன், அப்புறம் புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். கம்யூனல் அவார்ட். இந்த கம்யூனல் அவார்ட் பொறுத்த வரைக்கும் 1932களில் நடக்கும். ஓகேங்களா. ஸோ 1932களில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷோடைய பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். ஓகே, இவங்க அந்த பாயிண்ட் கொடுக்கல, சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் 1932களில். இது யார்ப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ஒரு பிஎம் இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராம்சே. ஓகேங்களா. ஸோ ராம்சே மெக்டொனால்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷோடைய பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் தனி தொகுதி வந்துட்டு அந்த தனி தொகுதி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, செப்பரேட் எலெக்ஷன், அந்த முறையை மேலும் பல சமூகங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவுபடுத்தி சொல்லியிருப்பாரு. இது ஏன் நல்ல இடத்துல சொல்கிறாரான்னு கிடையாது. இந்த மேலும் நிறைய சமூகம் கொடுக்கும் போது பிரிவினை வந்து இன்னும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த கம்யூனல் அவார்டு வரைக்கும் வந்துருச்சுங்களா. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா 2 நேஷன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க. 2 நேஷன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டார்ட் ஆகும் 1940களில் ஸ்டார்ட் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு தேச கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜின்னா அவர்களும் அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜின்னா அவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. முகமது அலி ஜின்னா அவருடைய தலைமையில் முஸ்லீம் லீகும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருவேறு தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முன்வைப்பாங்க. முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த கோரிக்கை வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி நடவடிக்கை. ஓகேங்களா. ஸோ நேரடி நடவடிக்கை நாள் மற்றும் பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது 1946லேருந்து 1947 வரைக்கும் இருக்கும். ஸோ 1946களில் ஜின்னா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரடி நடவடிக்கை நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மற்றும் நாட்டில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் நிறைய வந்து மத கலவரத்தை உருவாக்கியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த வழிவகுத்ததுக்கு காரணமும் இந்த நேரடி நடவடிக்கை நாள் தான். இதோடைய தொடர்ச்சியை தான் பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா மற்றும் பாகிஸ்தானையும் பிரிவினை நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இதான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. முஸ்லீம் உணர்வின் எழுச்சி. சர்வப்பள்ளி கோபால் குறிப்பிடுவது போல மறுபுறம் இஸ்லாம் அலிகார் இயக்கத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது பிரிட்டிஷார் அலிகார் கல்லூரியை ஏற்படுத்த சையத் அகமது கானுக்கு ஆதரவளிக்கும் முஸ்லீம் தேசிய கட்சி தோன்றவும் முஸ்லீம் அரசியல் கருத்துக்கள் தோன்றவும் உதவியது. வாஹாபிகள் இஸ்லாமை அதனுடைய ஆதி தூய்மைக்கு அழைத்து செல்லவும் அதன் உயிரை உருகுலைத்து கொண்டிருப்பதாக அவர் கருதி சில மூட பழக்கங்கள் முடிவுக்கு கொண்டு வரவும் விரும்பினார். வாஹாபிகளின் தொடக்க கிலாபத்காரர்கள் வரையுனர் அடிமட்ட செயல்பாடுகள் காட்டிய செயற்புனைப்பு முஸ்லீம்கள் அரசியல் மயமாக்குவதில் முக்கிய பங்காற்றியது. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் ரீசன் தான். ஸோ வந்து சர்வப்பள்ளி கோபால் அப்படின்னு சொல்ல குறிப்பிடுற மாதிரி இந்த முஸ்லீம் இயக்கம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா எதுக்கு வழி வந்து வகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கங்களை தாண்டி அவங்களுடைய தூய்மைக்காக, அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் சில கோட்பாடுகள் இருக்கும், அதுக்காகவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் வந்து இதுக்காக கல்லூரிகளோ இல்லை வந்துட்டு மற்றதை ஏற்படுத்த மட்டும் சையத் அகமது கானை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல. அதுவும் இல்லாமல் மற்ற முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து உதவியும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வாஹாபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மத தூய்மைக்காக வந்து அழைப்பும் விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் வேற என்ன காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமுடைய உணர்வுகளை வந்து மேலோங்க தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870களில் வங்காளத்துடைய அரசு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் உருதுக்கு பதிலாக ஹிந்தி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. பாரசீகம் அரேபிய எழுத்துக்கள் வடிவத்திற்கு பதிலாக நாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வடிவத்தை கொண்டு வராங்க. ஸோ இதனால் முஸ்லீமுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது ஸ்டார்ட் ஆகுது. என்ன இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உருது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்பர்லேருந்து முகல்லேருந்து டெல்லி
சுல்தானியம்லேருந்து உங்களுக்கு 1857 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் பகதூர் ஷா வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்சி. ஸோ அப்போ வந்து அலுவலக மொழி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு குப்தர்கள்லாம் விட்டுருங்க, குப்தர்கள் ஆகட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷர் ஆகட்டும் இவங்களெல்லாம் தாண்டி இஸ்லாமிய சமூகத்துக்கு வரும்போது வெறும் உருதோ இல்லை பாரசீகமோ அரபியோ இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அலுவலக அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பெர்ஷியன்லாம் பயன்படுத்தாமல் உருது பயன்படுத்தாமல் ஹிந்தி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எழுத்து வடிவம்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நாகரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரதுனால இதுவும் ஒரு விஷயமா முஸ்லீம்களுக்கு உணர்ச்சி வந்து உணர்வுபூர்வமாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் கொள்கை இதை டிவைட் ரூல் பாலிசி அப்படின்னும் சொல்லலாம், இல்லை டிவைட் அட் இம்பீரியல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. சில புக்கில் டிவைட் அட் இம்பீரியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் டிவைட் ரூல் பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, பிரித்தாளும் கொள்கை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழைய ரோமானிய லட்சியமான டிவைட் அட் இம்பீரா. ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற நாடுகள் இப்போ ஒரு நாடு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கல்கத்தா வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலை பிரிக்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களால் பார்த்துக்க முடியல, எங்களால் வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் பார்க்க முடியல, அதனால் நாங்கள் பிரிக்கிறோம், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. பட் ஆனால் அது கிடையவே கிடையாது. அவங்களால எவ்வளோ இந்தியா ஃபுல்லுமே பார்த்துக்கலாம், அவங்களால இந்த ஒரு சின்ன ஒரு ஊரை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் ஏன் அது யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரித்தாளும் கொள்கை. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வெளிப்படுவாங்க. அப்போ இவங்கள உடச்சிட்டு இவங்களுக்குள்ளே கலவரம் வந்து ஸ்டார்ட் ஆகி இவங்களுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் பிரித்தாளும் கொள்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷோடைய ஏகாதிபத்தியத்தையும் பிரித்தாளும் கொள்கையை கையாண்டது. ஓகேங்களா. ஸோ பம்பாயோடைய ஆளுநர் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபின்ஸ்டன் அவர்கள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இது வந்து ஒரு ரோமானிய லட்சியம் அப்படின்னு சொல்கிறோம். ரோமானிய நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ரோம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிவைடட் இம்பீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து எழுதியிருப்பார். ஸோ இதனால் வகுப்புவாத கலவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதோடைய ஆளுகைக்கு வந்து சவாலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு என்னன்னா வகுப்புவாதம் இல்லை அப்படின்னா நம்ம ஆள்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய வகுப்புவாத கருத்தியல் சார்ந்த அரசியலுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் வழங்கியது. ஓகேங்களா. ஸோ இந்த டிவைட் இம்பீரியல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓகே. காங்கிரஸ் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய வந்துட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்கும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாத பாயிண்ட்ஸாக இருக்கும், மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஆரிய சமாஜம் போன்ற இந்த அமைப்புகள் நிறைய காங்கிரஸ்காரர்கள் ஈடுபட்ட போதிலும் காங்கிரஸ் தலைமை சமயச்சாரப்பற்றதாகவே இருந்தது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்னதான் ஆரிய சமாஜம் இல்லைமா பிரம்ம சமாஜம் என்னதான் வந்துட்டு மாதிரி இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூடமே காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஈடுபட்டிருந்தாலும் காங்கிரஸுடைய தலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பும் இல்லாதான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் எந்த சமயத்தில் ஒன்றாலும் இருந்துக்கலாம், இந்துவாக இருந்துக்கலாம், இல்லை வந்து ஆங்கிலேயர்களாக கிறிஸ்டியனாக இருந்துக்கலாம், இல்லை இஸ்லாமிய சமூகத்தவங்களாக இருந்திருக்கலாம். ஸோ எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த சமயத்தையும் குறிப்பிடல. ஆனால் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைமையோ இல்லை மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே தவிர நீங்கள் காங்கிரஸ் அப்படின்னு வந்துட்டால் வந்து எந்த சமயத்துக்கும் சார்பாக இல்லாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது தவிர வேறு என்ன இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே 3வது கூட்டத்தில். ஓகேங்களா. ஸோ நம்ம சென்னையில் நடக்கும் பார்த்தீங்களா அந்த முஸ்லீம் தலைவரை தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை மீன் பண்ணுறாங்க. 3வது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பசுவதையை குற்றம் என அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என சில காங்கிரஸ்காரர்கள் முயற்சி செய்த போதிலும் காங்கிரஸ் தலைமை அத்தீர்மானத்தை ஏற்கவில்லை. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பசுவதை சட்டம் அப்படின்னு பசு வந்து வதைக்கிறது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா 3வது இதில் வந்துட்டு மாநாட்டில் வந்து தலைமை தாங்கியிருப்பார். முதல் முஸ்லீம் இவர் தான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முஸ்லீம் தலைவர் இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்து மக்கள் என்ன பண்ணுறாங்களே இல்லைப்பா பசு வந்து வதைக்கக்கூடாது அப்படின்றதுனால கொண்டு வராங்க. ஓகேங்களா. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட். பட் ஆனால் இவங்க காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முஸ்லீம் கொண்டு வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எண்ணிருப்பாங்க. என்னதான் நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சாலுமே காங்கிரஸுடைய தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா அந்த தீர்மானத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ காங்கிரஸ் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரோ இல்லை வந்து இனத்தையோ வந்து பாதிக்கக்கூடிய எந்த தீர்மானமும் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழியப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வகுப்பை சார்ந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் யாருமே எதிர்க்கக்கூடாது. எதிர்த்து உறுப்பினர்கள் இருந்தாலும் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அந்த மாதிரி எதிர்ந்தாலுமே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேங்களா. காங்கிரஸ் முடிவுக்குது. ஸோ சார் சையத் அகமது கானுடைய பங்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அலிகார் இயக்கத்தோட நிறுவனர் இவர் தான் சார் சையத் அகமது கான் அப்படின்னு சொல்லலாம். தொடக்கத்தில் காங்கிரஸோடைய ஆதரவாளராக இருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய சிந்தனை வந்து வேறு விதமாக மாற தொடங்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் வந்து நிறைய வந்து
ஆளுமைகளில் நாட்டில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இவருடைய எண்ணம் என்ன ஆகுதுன்னா, ஏன் சிறுபான்மையரான முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடாது, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து தக்க உதவிகள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் தலைவரான ஃபக்ருதீன் தியாப்ஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தலைவர்களான ஃபக்ருதீன் தியாப்ஜி, மும்பையை சேர்ந்த ரஹமத்துல்லா சயானி, சென்னையை சேர்ந்த நவாப் சையத் முகமது பகதூர், வங்காளத்தை சேர்ந்த ராசுல் ஆகியோர் காங்கிரஸ் வந்துட்டு ஆதரிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ ஆனால் வட இந்தியாவில் பெரும்பான்மை பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க சொன்னாங்க பார்த்திங்களா, இவங்க எல்லாமே உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா வந்து 3வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநாடு நடக்க ஆரம்பிக்கும், 3வது மாநாடு. ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறோம். ஸோ இவங்களும் சரி அதே போல் பாருங்கள் எந்தெந்த ஊர்லன்னு பாருங்கள், முஸ்லீம் தலைவரான ஃபக்ருதீன் தியாப்ஜி அவர்களும் பம்பாயை சார்ந்த ரஹமத்துல்லா சைனி. ஸோ மேட்ச்சில் கேட்கலாம், மும்பையில் யார், சென்னையில் யார், வங்காளத்தில் யார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பம்பாயில் உங்களுக்கு மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ ஃபக்ருதீன் தியாப்ஜி. அப்புறம் மும்பையில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சர் சையத் ரஹமத்துல்லா சயானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நவாப் சையத் முகமது பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். வங்கத்தில் பார்த்தீங்கன்னா AR சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் காங்கிரஸை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீமாக இருந்தாலும் இல்லை நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்கிறோம், 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். என்னதான் இவங்க எல்லாமே இருந்தாலும் வட இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்கள் வட இந்தியாவுடைய முஸ்லீம்கள் சையத் அகமது கானுடைய வழியை பின்பற்றுறாங்க. ஸோ பிரிட்டிஷை ஆதரிக்க தொடங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிநிதித்துவ அமைப்புகள் வந்து அறிமுகம் ஆரம்பிக்குது. ஸோ அரசு பணிகளில் போட்டித் தேர்வுகள் போன்றவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து அந்த முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பயத்தை அதிகரிக்க தொடங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அரசு பணிகள்லையும் சரி, நிறைய வந்து போட்டித் தேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா ICS போன்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லையும் சரி, நிறைய இந்துக்கள் வந்து பெரும்பான்மையர் வந்து இருக்க ஆரம்பிக்கவே சிறுபான்மையருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம், பயம் கிரியேட் ஆகுது. ஸோ சையத் அகமது கானும் அவரை வந்து பின்பற்றியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு இணக்கமாக செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் டேஸில் வந்துட்டு சிறுபான்மையர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இவங்க நெருங்கி பழக அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அது தனி தொகுதி வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய வெகுமதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரிவார்டாக நம்ம வந்து இவ்வளோ இணக்கமாக இருக்கோம், நம்ம இவ்வளோ விஷயம் வந்து ஆங்கில அரசுக்கு செய்கிறோம், அப்போ வந்து ரிவார்டாக நமக்கு வந்து ஒரு செப்பரேட் எலெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து விரிசில் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நிறைய வந்துட்டு வகுப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஆங்கிலேயரை தான் எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருந்த பட்சத்துலையுமே இந்து முஸ்லீமுடைய விரிசலை குறைத்து அனைத்து வகுப்பினரும் உண்மையான குறைகளையும் தேவைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எடுத்து செல்லும் முயற்சியாகவே 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்துவும் சரி முஸ்லீமும் சரி இப்படிலாம் பிரிவினை இல்லாமல் நம்ம ஒன்றா என்ன பண்ணலாம், ஆங்கில அரசை வெளியாக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டம் எண்ணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த போதுமே சையத் கானும் சரி மற்ற ஒரு சில முஸ்லீம்களும் சரி இதை வந்து ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, லேட்டர் டேஸில் அக்செப்ட் பண்ணாமல் வெளியே வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சையத் அகமது கான் என்ன பண்ணுறாருன்னா, லண்டனில் பிரிவு கவுன்சிலில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரும் அவர் தான். ஓகேங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான சையத் அமீர் அலி போன்ற முஸ்லீம் தலைவர்கள் காங்கிரஸ் இந்துக்களை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று வாதிட்டனர். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சையத் அகமது கான் வந்து ஸ்டார்டிங்கில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாரு, லேட்டர் டேஸில் வெளியே வந்துறாரு. ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா, லண்டனில் ஒரு பிரிவு கவுன்சில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அந்த கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் அமீர் அலி அவர்கள் தான். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவர் போன்ற அந்த சையத் அகமது அமீர் அலி போன்ற முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவர்கள் காங்கிரஸில் இந்துக்களை மட்டுமே நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த அமைப்பை வந்துட்டு உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதுகள் வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. ஸோ காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது காரணமாக வெறும் 72 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அதாவது உள்ளே கலந்துக்கிறாங்க. ஸோ 2 பேர் மட்டுமே அதில் முஸ்லீம்கள் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 69 பேர் ஹிந்துஸ்கள் மற்ற பிரிவினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 70 பேர். ஸோ 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முஸ்லீம்கள் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களை காங்கிரஸில் இருக்கக்கூடிய முஸ்லீமும் சரி மற்ற முஸ்லீமும் காங்கிரஸில் பங்கேற்றால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இனத்துக்கே வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பு அளிக்காத விதமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா இதில் அமைப்புகளில் காங்கிரஸ் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா முழுமையை எதிர்க்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உள்ளாட்சி தேர்தல் வகுப்புவாதம். ஓகேங்களா. ஸோ வகுப்புவாத உணர்வுகள் வளர்க்கப்பட்டதனால் ஏற்பட்ட எதிர்பாராத விளைவுகளை மக்களாட்சி அரசியல் சந்திக்க நேர்ந்தது. ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து மக்களாட்சி அரசியலில் சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1880களில் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வகுப்புவாத அரசியலை வளர்க்கறதுக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லால்சந்த் யாருப்பா, இவர் எதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ லால்சந்த் தான் யார், ஏன் வந்துட்டு இவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லால்சந்த் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃபுல் நேம் நான் சொல்கிறேன். லால்சந்த்
எம்லா ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இயர் பார்த்தீங்கன்னா 1931 1991. ஐ திங்க் நான் ஞாபகம் இருக்க வரைக்கும். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அவரை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி உறுப்பினர்கள் அதிக அதிகாரங்களை பெற்று தங்கள் அரசியல் நிலையை வலுப்படுத்தி கொண்டார்கள். ஓகேங்களா? முஸ்லீம்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களை இந்துக்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களை முஸ்லீம்களும் வலிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதான நிலை உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது பஞ்சாப் இந்து சபையின் முதன்மையான தகவல் தொடர்பாளராகவும் பின்னர் ஆரிய சமாஜத்தின் தலைவராக ஒருவராகவும் இந்த லால்சந்த் சில நாட்களில் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியுள்ளார். ஓகேங்களா? ஸோ இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபை சார்ந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த லால்சந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்துடைய தலைவராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். ஓகேங்களா? வழக்கறிஞராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன பாயிண்ட் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ பஞ்சாப் இந்து சபா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பஞ்சாப் இந்து சபா. ஓகேங்களா? இதில் இல்லை புக்கில், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாப் இந்து சபா அப்படின்ற விஷயத்த 1909 ஓகேங்களா செப்பரேட் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த சபையை நிறுவியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் முக்கியமான பங்கு வகிப்பார். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1880 அறிமுகப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலில் வகுப்புவாத உணர்வுகளை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பார். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லால்சந்த் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அப்னிகேஷன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் சுயமறுப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு கட்டுரை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த கட்டுரையில் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியலில் சுயமறுப்பு இது என்ன சொல்லுவாங்கன்னா, செல்ஃப் அப்னிகேஷன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அது மூலிமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, காங்கிரஸ் இயக்கம் இந்துக்களுடைய நலன்களை புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் ஏன்னா பசுவதை சட்டம் அப்படி நிறைய பேர் கோவம் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு கடவுளாக கும்பிடக்கூடிய பசுவதை சட்டம் அதை வந்து இங்கே இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்துக்கள் கொஞ்சம் கடுப்பாக இருப்பாங்க. அந்த டைமில் இவர் வந்து என்ன வாதிடுறாருன்னா, நீங்கள் வந்துட்டு அரசியலில் ஒரு சுயமறுப்பு, அதாவது நான் ஒரு இந்துக்கள் நாட்டில் நீங்கள் சுயமறுப்பு வந்துட்டு இருக்கீங்க, மறுப்பு வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த அரசியல் சுயமறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரைகளில் இந்த இந்துக்களுடைய நலன்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னா, அனைத்து இந்தியா. ஓகேங்களா? அனைத்து இந்தியா ஹிந்து மகாசபை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உருவாக்கியிருப்பார் 1915. 1909 பஞ்சாப்ல, அதுக்கப்புறம் அனைத்து இந்திய மகாசபை அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாக முக்கிய அடித்தளம் வந்து இவர் தான் இட்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவரை பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நகராட்சி உறுப்பினர்கள் நகராட்சி தலைவர்களாக நாற்காலியின் வலது மற்றும் இடதுபுறங்களில் இரு வரிசைகளாக அமர்ந்திருந்தார்கள். வலதுபுற வரிசையில் ஆரிய வர்க்கத்தை சார்ந்த பழைய ரிஷிகள் அவங்களுடைய வம்சாவளிகள், இடதுபுற வரிசையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம பிரதிநிதித்துவங்கள் இவங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரைட் சைடில் யார் ரிஷிகளும் ஆரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இப்படி தான் அமர்ந்துட்டு இருக்காங்க நகராட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் முகமத்தியர்களும் ஒரு பக்கம் இந்துக்களும் இருக்கிறத வந்துட்டு நினைவுபடுத்தி கொள்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸோட பலவீன கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வங்காளத்தில் தேசிய இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1905 6 ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அந்த டைமில் வந்து தொடங்கப்பட்ட போது அதை வந்து ஆதரித்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸோடைய தரகர்கள்லாம் வந்துட்டு ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸோடைய தரகர்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் பிரிட்ஜாக இருக்க மாதிரி ஹோம் ரூல் மூவ்மெண்ட், சுதேசி இயக்கம்னு சொல்லக்கூடிய ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கு ஹோம் ரூலில் அதே தான் உங்களுக்கு 1906 ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதை ஆதரித்த முஸ்லீம்கள் காங்கிரஸோடைய தரகர்களாக, ஓகேங்களா, ஸோ காங்கிரஸோடைய புரோக்கராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செயல்பட்டு கண்டனத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் இத்தகைய வாதங்களை வந்து மறுத்து, இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை, எங்களுக்கு தரகர்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களை மறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, தக்க எதிர்வினை, ஓகேங்களா, அதுக்கேற்ற எதிர்வினையே ஆற்றாமல் மௌனமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எதுவுமே டிபேட் பண்ணி இல்லை அவங்க எங்களோடதுக்கு தரகர்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, காமன் பீப்புள் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக மௌனம் காக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வகுப்புவாத அரசியல் சக்திகள் என்ன ஆகுதுன்னா மேலும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது, தூண்டப்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் தேசியவாத முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஊக்கத்தையும்
நம்பிக்கையும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சுதேசி இயக்கம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்துக்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதேசி இயக்கத்தில் நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், அந்த மாதிரி பிரம்ம சமாஜம், அந்த மாதிரி நிறைய சமாஜத்தில் இருப்பாங்க. ஸோ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் உடைய தரகர் இவங்க தான் காங்கிரஸ் இருக்காங்க, இவங்களுடைய பிரிட்ஜாக வந்துட்டு இங்கே வந்து சுதேசிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காங்கிரஸ் மறுக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முஸ்லீம்களுக்கு இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளிடையே நடத்த மோதல்களின் விளைவே ஆகும். ஸோ இந்து முஸ்லீமோடைய வகுப்புவாதம் என்னப்பா கம்யூனல் என்ன பண்ணால் மிடில் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிபேட்டே பார்த்தீங்கன்னா லேட்டர் டேஸில் மோதலே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமுக்கான வகுப்புவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசாட்சி உள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க. ஸோ மனசாட்சி உள்ள இருக்கக்கூடிய இந்து முஸ்லீமும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரச்சனை போடாமல் ஒரே பீப்புளாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இருபதாம் நூற்றாண்டில் முதல் ஃபஸ்ட்டு 10 ஆண்டில் அரசியல் தீவிரவாதம் சமய பழமைவாதத்துடன் கைகோர்த்து கொண்ட போது மோசமான நிலைக்கு மாறத் தொடங்கியது. ஸோ அரசியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாத சமய பழமைவாதம். ஓகேங்களா? ஸோ சமய பழமைவாதம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிச்சுவல்ஸோ செய்வாங்க பார்த்தீங்களா, இது செய்யணும் அது செய்யணுன்ற மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா நம்ம வந்து நமக்காக தோணி நம்ம ஒரு விஷயம் செய்வோம்ல, ஒரு கடவுள்கிட்டயோ இல்லை மற்ற யார்கிட்டயோ ப்ரே பண்ணுவோம்ல. நார்மலாக ப்ரேயர் அப்படின்றது வேற, அவங்க ரிச்சுவல்ஸால் தள்ளி விடுவாங்கல்ல. இந்த கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போகன்றதுக்குலாம் போயிடலாம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு குடிங்க, இல்லை இதை வந்து சுற்றி அந்த மாதிரிலாம் சம்திங் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பழமைவாதத்து கூட கை கோர்த்து கொண்டது. ஸோ அந்த டைமில் இது மோசமாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் தீவிரவாதம் இருக்கக்கூடிய திலகர் ஆகட்டும், அரவிந்த் கோஷ் ஆகட்டும், லாலா லஜ்பதி ராய் ஆகட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சமய அடையாளங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை தான் திலகர் பார்த்தீங்கன்னா சிவாஜியோடது கணபதி பூஜை அந்த மாதிரி நிறைய பூஜைகளில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தலங்களை பயன்படுத்தி அவங்களுடைய காலனித்துவத்தை எதிர்ப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கணபதி விழா மூலம் இந்துக்கள் திரட்டுவதற்கு திலகர் மேற்கொண்ட முயற்சி மேலும் தீவிரப்படுத்தி மற்றொரு காரணமாகும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்துக்களை வந்து கூட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்காங்க. முஸ்லீம்களை திருப்திப்படுத்தும் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றியதால் லால்சந்த் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ பஞ்சாபுடைய ஹிந்து சபாவையும் 1909 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு ஃபவுண்டர் ஃபவுண்டராக இருந்திருப்பார், நிறுவனத்தில் ஒருத்தராக இருந்திருப்பார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியாவுடைய ஹிந்து சபா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா 15 உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அடித்தளமிட்டவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? இவர் தான் லால்சந்த் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவர் ஐ திங்க் இவர் தான் நினைக்கிறேன் லால்சந்த் லால்பால் இருக்காங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு பஞ்சாபுடைய ஃபாதர் ஆஃப் மியூசிக் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகேங்களா? ஸோ இப்போ அனைத்து இந்தியா முஸ்லீம் லீக்கோடைய உருவாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1906 அக்டோபர் மாதம் உள்ள முஸ்லீம் பிரபுக்களும் ஆளும் வர்க்கத்தினரும். ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சட்ட வல்லுநர்கள், சமூகத்தோடைய உயிர் பிரிவினர்கள், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரி இயக்கத்தோட தொடர்புக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 35 பேர்கள் இந்த வல்லுநர்கள் இந்த ஆளும் வர்க்கத்தினர்கள், முஸ்லீம் பிரபுக்கள், சமூகத்துடைய உயர் பிரிவினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து 35 பேர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஆஹா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்லாவில். ஓகேங்களா? ஸோ சிம்லாவில் 1-2 அப்போதைய அரசு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மின்டோ பிரபு, உங்களுக்கு நான் அந்த கதை சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மின்டோ பிரபு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய் சந்திக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு செப்பரேட் எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ யாருடைய தலைமையில் ஆஹா கான். எத்தனை பேர்? 35 பேர். அந்த எங்கே சிம்லாவில் யாரை வந்து அரசு பிரதிநிதியாக இருக்காங்க? மின்டோ பிரபு. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகள் வந்து முஸ்லீம்களுடைய சதவீதத்தை உயர்த்தணும், உயர்நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நீதிபதிகளை வந்து நியமிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அரசுடைய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஆலோசனை குழுவில் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த சிம்லா மாநாடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பிரதிநிதித்துவத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல தீர்மானத்தை நான் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் லேட்டர் டேஸில் என்ன ஆகும்னா அந்த மாதிரி கொடுத்தாங்களான்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு பெருசாக அந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் பார்த்தலாம் கொடுத்தாங்களா இல்லையான்னு. ஸோ வழங்கவில்லை என்றும் இது அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாதற்கு ஒரு ஊக்கமளிக்க செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அது முஸ்லீம் ஃபஸ்ட்டு போயிட்டு திரண்டு ஃபஸ்ட்டு போய் பேசுகிறாங்க ஆஹா கான் தலைமையில். அது செட் ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுவுமே நம்ம பேசக்கூட காதில் வாங்கல அப்படின்றதுனால தான் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு உருவாக்கமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பாதுகாப்பாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு 1907 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யார் இருப்பாங்கன்னா பெரும் ஜமீன்தார்கள், முன்னால் இருக்கக்கூடிய நவாபுகள், அப்புறம் முன்னால் அதிகாரத்துவமாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க. இந்த மாதிரி வந்து உறுப்பினர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செயலாற்றுறார்கள். ஓகேங்களா? இவங்களாம் போயிட்டு செயலாற்றுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களாக இருந்து செயலாற்றுறார்கள். இந்த லீக்கானது வங்காள
வங்காள பிரிவினை, முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி கோரிக்கை மற்றும் அரசு பணிகளில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வலியுறுத்தல் போன்றவற்றை ஒத்துழைப்பு நல்கியது. ஓகேங்களா. ஸோ இது ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டே போய் 35 பேர் கொண்ட குழுக்கள் வந்து சிம்லாவில் போயிட்டு மின்டோவை மீட் பண்ணுவாங்க. ஸோ செட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோடைய ஓகே இது மாதிரி செட் ஆகாது, நம்ம எல்லா ஆல் இந்தியா ஃபுல் லெவலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1907 போயிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அரசு வேலைகளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வங்காள பிரிவினை பற்றி பேசுகிறாங்க. முஸ்லீம்களுக்கான தனி தொகுதிகள் பற்றி வந்துட்டு பேச்சுவார்த்தை பேசிட்டு வருவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து இதான் நோக்கமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அனைத்து இந்திய முஸ்லீம் லீகோட நோக்கங்கள் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக முஸ்லீம்களுக்கான பிரத்யேகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு பிரத்யேகமாக இந்த முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஃபிஷியலாக வந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்திய முஸ்லீம்களும் பிரிட்டிஷ் அரசின் உண்மையுடன் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் ஏற்படுத்துதல், மேலும் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து அரசுக்கு எழும் தவறான கருத்துக்கள் நீக்குதல். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டே இந்த பாயிண்ட் ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன், நான் சொல்கிறேன். இந்திய முஸ்லீம்களாகனா அந்த இந்திய முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு நம்ம வந்து என்ன பண்ண உண்மையாக இருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் அப்படி தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில், மிதவாதிகள் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லி தான் சாதிச்சாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்திய முஸ்லீம்கள் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா இருக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து பிரிட்டிஷார்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நன்றியோடு நடந்துக்கணும்ன்றாங்க. வேறு என்ன அப்படின்னா, இந்த முஸ்லீம்கள் மீது இருக்கொண்ட அந்த ஒரு விஷயம், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான அபிப்பிராயம் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்திய முஸ்லீம்களோட விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகளை வந்துட்டு மேம்படுத்தணும், பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல்வேறு தேவைகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த லட்சியங்கள் வந்துட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, கண்ணியமான முறையில் வந்துட்டு அரசுக்கு தெரிவிக்கணும். தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, வேலை நிறுத்தம் செய்யறதோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதோ இல்லாமல் கண்ணியமான முறையில் வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. சரி, தனி தொகுதியும் வகுப்புவாத பரவலும். பிரிட்டிஷ் இந்திய அரசு. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் இந்திய அரசு வகுப்புவாதத்தை வளர்ப்பதற்கு பரப்புவதற்கும் தனி தொகுதி என முதன்மையான ஒரு நுட்பத்தை நடைமுறைப்படுத்தியது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய லாஜிக்கு. ஸோ பிரிட்டிஷ் அதிகாரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒருவர் லேடி மின்டோ அவர்களுக்கு அனுப்பி குறிப்பின் வாயிலாக பிரிட்டிஷால் உள்நோக்கத்துடன் இத்தகைய செயலை செய்ததை அறிய முடிகிறது. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து செய்தி அனுப்புவாங்க. அது மூலியமாக தான் இந்த விஷயங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் இப்படி வந்து ஒரு நோக்கத்தில் இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று மிகப்பெரிய செயல் நடைபெற்றது என்பதை தங்களின் மேலான பார்வைக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தில் இருந்ததா. இத்தகைய ராஜதந்திர நடவடிக்கை இந்திய வரலாற்றில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓகேங்களா. ஸோ அந்த நடவடிக்கை தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தாக்கத்தை ஏற்படுத்துது. 62 மில்லியன் மக்கள் தூண்டிவிட்டு எதிர் முகாமில் சேர்ந்து விடாமல் இழுத்து பிடிக்கும் முயற்சி என்பதை தவிர வேறொரும் இல்லை. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 62 மில்லியன் மக்கள் இருக்காங்க, அவங்கள தூண்டிவிட்டு எதிர் முகாமில் சேர்ந்து விடாமல், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் கூட எதிர் முகாமில் சேர்ந்துக்காம அவங்கள இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம். அப்படி வந்து நாங்கள் தவறவும் இல்லை முயற்சியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தனி தொகுதி அறிவிப்பு மூலம் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கையை வந்து கோட்பாட்டை அரசமைப்பை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அகில இந்தியா இந்து மகாசபை. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், 1909 இந்திய கவுன்சில் சட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்துடைய அமைப்புக்கு வந்து தொடங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக எண்ணங்கள் வந்து போயிட்டுருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா 5வது பஞ்சாப் இந்து மாநாடு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இப்படி போகிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்லாலாம் 5வது பஞ்சாப் மாநாடு நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெரோஷ்பூர் நடைபெற்ற 6வது மாநாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷ்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது மாநாடு நடந்திருக்கு. 1915 இப்போ சொன்னேன்னா ஆல் இந்தியா ஹிந்து சபா அப்படின்னு சொல்லிட்டு 1915 இந்துக்களுடைய முதல் அகில இந்திய மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஹரித்வார். ஓகேங்களா. ஹரித்வார், ரிஷிகேஷ் அந்த இடங்கள் நடக்கும். ஸோ ஹரித்வார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேராடூனை வந்து தலைமையாக கொள்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ டேராடூன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஹேர் கிராஃப்ட், ஹேரோடைய ஸ்பேஸ் எல்லாம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதில் மிலிட்ரி ட்ரைனிங் வந்து பயங்கரமாக கொடுக்கக்கூடிய இடம் டேராடூன் தான். நீங்கள் 2-3 படத்தில் பார்த்துருப்பீங்க டேராடூன் அப்படின்னு சொல்கிறத. ஸோ அந்த மாதிரி வந்து தலைமையிடமாக கொண்டு பார்த்தீங்கன்னா அகில இந்திய இந்து மகாசபை வந்து தொடங்குறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாகாணங்களில் இந்து சபைகள் வந்துட்டு நிறைய தொடங்கப்படுது. அப்படி வந்து தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அலகாபாத் வந்து தலைமையிடமாக கொண்டு ஐக்கிய மாகாணங்கள் வந்து அலகாபாத்தை தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐக்கிய மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை, பீகார் இந்த இடங்கள்லாம் தொடங்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. மும்பை, பீகார் இவ் அமைப்புகள் திறம்பட செயல்படவில்லை. அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து செயல்படலாம் இல்லை மும்பையிலையும் பீகார்லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலும் வங்காளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு செயல்பட்டிருக்கும். ஸோ இது கூற்று கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து கூற்றுக்கு வரும். இந்த கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா அலகாபாத் பார்த்தீங்கன்னா தலைமையிடமாக கொண்டு இந்து அதாவது மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் இந்து சபைகள் அலகாபாத் தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐக்கிய மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையிலும் பீகார்லையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெருசாக அந்தளவுக்கு போல் சென்னையிலும் பெங்கால்லையும் ஓரளவுக்கு போகுது. எங்கே நல்லா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லாவில், ஃபெரோஷ்பூரில் அது மாடுகள் முடியுது. 1915 ஸ்டார்ட் பண்ணி ஹரித்வாரில் நல்லா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நகர்ப்புற
ஓகே. ஓகே. ஸோ இது ஏன் வந்து போது போல அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சைட் நிறைய வச்சிருக்காங்க. நகர்ப்புற இயல்பினை அதிகம் கொண்டிருந்த இம்மகாசபை வட இந்தியாவின் பெரும் வணிக நகரங்களில் குறிப்பாக அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் போன்ற நகரங்களில் வீரியத்துடன் செயல்படுது. ஓகேங்களா. சிட்டி சைடில் வந்துட்டு இப்போ ட்ரேட் வருவாங்க போவாங்க. ஸோ அதனால் நல்லா வந்து செயல்படுது. ஐக்கிய மாகாணத்தில் பீகாரில் பெரும்பாலும் படித்த இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த தலைவர்கள் இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ யார் வந்து இந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் கூடிய படித்த கற்றோர் சமூகம் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர்கள் காங்கிரஸ் திறம்பட செயல்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து காங்கிரஸில் வந்து திறம்பட செயல்பட்டவர்களை உருவாக்கியிருக்காங்க. வகுப்புவாத பிரிவினைவாத அரசியலை பற்றி எது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிலாபத் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒத்தி போட்டிருப்பாங்க 1920கள் டைமில். ஸோ இது 1922 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்து மகாசபை செயல்படவில்லை. இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக செயல்படல. 1915லேருந்து 1920கள் வந்து செயல்பட்டிருக்கும் சொல்கிறாங்க. அரசியல் உலோமாக்கள் நுழைந்தானது இந்துக்களிடையே ஆக்கிரமித்த தன்மை கொண்டு புத்துயிர் பெற்ற இஸ்லாமியத்தை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தி. ஓகேங்களா. ஸோ இஸ்லாமியத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது இந்துக்களுக்கு. ஏன்னா ஒரு புத்துயிர் பெற்றது கிலாபத் மூமெண்ட்க்கு அப்புறம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அலிகார் சகோதரர்களை போன்று மிக முக்கிய முஸ்லீம் தலைவர்கள் கூட எப்போதும் கிலாபத் இயக்கத்தவர்களாகவே இருந்தார்கள். ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் காங்கிரஸ் இயக்கத்தை தாண்டி கிலாபத் இயக்கக்காரர்களாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கும். நேஷன் ஆர் வந்து ரீஜியன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வி சூஸ் நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் அமைப்புகளில் மிக முக்கியமான தலைவர்களாக செயல்பட்டுட்டுமே அதை தாண்டி கிலாபத்தில் இன்னுமே அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ட்டை கொடுத்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிலாபத் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத அடிப்படையில் மக்களை வந்து திரட்டக்கூடிய ஈடுபாட்டில் தான் முஸ்லீம் வந்துட்டு ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்து வகுப்புவாதிகளை தூண்டியது சுத்தி இயக்கம் ஒரு புதிய நிகழ்வாக இல்லாவிட்டாலும் கிலாபத் இயக்கத்திற்கு பின்வந்த காலங்களில் அது புதிய முக்கியத்துவத்தை பெற்றது. ஓகேங்களா. சுத்தி இயக்கம் என்னதான் பழைய சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் என்னதான் பழைய வந்து இயக்கமாக எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்துட்டு கிலாபத்துக்கு அப்புறம் வந்து செயல்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 1921களில் வேல்ஸ் இளவரசர் வருகை புரிவார். ஸோ அதை வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கூடி வந்து புறக்கணிப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி சிரத்தானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா பசு பாதுகாப்பு வந்துட்டு பசு வந்து பாதுகாக்கணும், வதைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பரப்புரைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்து மகாசபைக்கு வந்து புத்துயிர் வந்து அளிக்க சில பேர் ஸ்டார்ட் வராங்கன்னு சொல்கிறாங்க. முதல் உலகப் போருக்கு ஏன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்ற விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். முதல் உலகப் போருக்கு முன்னர் கலீஃபா ஓகேங்களா காபா இஸ்லாமிய சமூகத்தின் புனிதமான இடம் ஓகேங்களா ஆகியவற்றின் நலன்களை பாதுகாப்பதற்கு இங்கிலாந்து வாக்குறுதி வழங்கியது. ஓகேங்களா. ஸோ வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்க மாட்டாங்க. ஸோ காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம் துவங்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியை வந்து அவங்களுக்கு கிட்ட தந்துடுறோம், காலிஃபாக்கில் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு 1008 விஷயத்தை வந்து இஸ்லாமிய சமூகத்தை சொல்லுவாங்க. அதை நம்பி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈடுபடுவாங்க. அதாவது அவங்க முதல் உலக போரில் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு இல்லாமல் விலகிடுவாங்க. ஓகேங்களா. இங்கிலாந்து வந்து நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையப்பா, நீங்கள் தான் அப்படி வந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி விளங்கிடுவாங்க. ஸோ காந்திக்கு வந்து கிலாபத் இயக்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான முக்கியத்துவம் அதான். நீங்கள் வந்து கிலாபத் இயக்கம் மட்டும் ஏமாத்தாவும் இந்தியாவை மட்டும் ஏமாத்தாவும் துருக்கியும் வந்து சேர்த்து ஏமாத்திருக்கீங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து சப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுவாப்பில். இது ஒன் ஆஃப் த காசஸ். இது மட்டும் காசஸ் இல்லை, இது ஒன் ஆஃப் த காசஸ். அதுக்கப்புறம் முக்கியமான காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியன்வாலா ட்ராஜடி ஆகட்டும், ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்டதாகட்டும், ராணுவ சட்டம் அந்த இடத்துல ஏற்றப்பட்டதாகட்டும், மக்களை வந்து கொண்டதாகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான ரீசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ 1921 நடைபெற்ற குருதி கோட்டிய மலபார் கிளர்ச்சி மாப்ளா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலபார் கிளர்ச்சியில் முஸ்லீம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியாளருக்கு எதிராக வந்து செயல்படுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்து நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு எதிராக களமிறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்து மகாசபை என்ன பண்ணுவோம்னா தன்னுடைய பிரச்சாரத்தை புதுப்பிக்க காரணமாயிட்டு இருக்கீங்களா. ஸோ வந்து ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே மலபார் கிளர்ச்சி சொல்லியிருப்பேன். இந்த மலபார் கிளர்ச்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து இந்துக்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் வந்து நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்துக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முஸ்லீம்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாக இருக்கும். நடுவில் தேவையே இல்லாமல் இந்துக்கள் மீது தலையீடுகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்து வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு நிறைய இடத்துல அரசு பிரதிநிதித்துவம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நிறைய நிலப்பிரபுக்கள் ஜமீன்தார்கள் இவங்க எல்லாத்தையும் இது பண்ணி இந்துக்கள் நிறைய பேர் வெட்டவும் கொளுத்தவும் செஞ்சுருப்பாங்க இந்த சபையில். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்டாக சொல்லலாம் 1921 ஸ்டார்ட் ஆயிருக்கும். கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மலபார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் மாகாணத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது வந்து என்ன
மாகாணத்துக்கு கீழே இருக்கும். ஏன் வந்து இங்கே வந்து இந்து மக்கள் இருக்காங்கன்னா மெட்ராஸோடைய மாகாணத்துக்கு கீழே தான் இது இருக்கும். ஓகேங்களா, இப்போ புரியுதா ஏன்னு சொல்லிட்டு. அங்கே இருந்த நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய நிலஸ்வால்தாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜமீன்தார்களும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள், இவங்க வந்து நிறைய பேர் ஜமீன்தார்கள் இந்துக்களாக இருந்ததுனால இன்னும் பிரச்சனை அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ என்னன்னா அவங்க கிட்ட குத்தகைக்கு வந்து விவசாயம் செய்ய வந்துட்டு இந்த மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரி மற்றும் குத்தகை சுரண்டல் வந்து விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும், கிலாபத் இயக்கம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 2021 டைமில். ஸோ காந்தியடிகள், அலி சகோதரர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மலபார் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பெரும் விழிப்புணர்வு இது ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வெளியே வந்திருப்பாங்க. முக்கிய தலைவர்களாக யார் இருந்திருப்பாங்கன்னா மலபார் கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் முஸ்லையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அலி முஸ்லையூர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரியத் குன்னத் குஞ்சா அகமது ஹாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் முன்னின்று கிளர்ச்சிகள் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ முஸ்லையூர், ஓகே ஒரு பேர் எக்ஸாக்டாக தமிழ்லேயே சொல்கிறேன், முஸ்லியார். ஓகேங்களா, அலி முஸ்லியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வரியா குனாத் குன்ஷா அஹ்மத் ஹாஜி. ஓகேங்களா, ஸோ இதான் இவங்க 2 பேர் தான் வழி நிறுத்துவாங்க. ஸோ போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா போக்கு மாற்றம் ஆரம்பிக்கும். அவங்க எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத தாண்டி மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் ஆங்கில அரசுக்கும் நில சுதந்திரர்களுக்கும் வந்துட்டு சுரண்டலுக்கு எதிராக தொடங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. பின்னால் வந்து வகுப்புவாத கலவரமாக மாறி இருக்கும். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டி சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துயரம் நடக்கும். துயரம் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜாலியன்வாலாபாக் எப்படி துயரமோ அதே மாதிரி ஒரு துயரம் சொல்லுவாங்க. இதை வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேகன் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேகன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நடந்திருக்கும்னா நவம்பர் மாதம் 1921 நடந்திருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், செட்டில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்து அடக்காத மலபாரோடைய கிளர்ச்சியாளர்களை வந்து அடக்கிறதுக்காக மலபாரில் ஒரு சிறப்பு படை மலபார் ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து இறக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அதில் 67 பேர் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியாளர்களை வந்துட்டு கைது செஞ்சுருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு திருச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாரி வராது, திருச்சூர் பகுதிகளில் வேறு எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொத்தனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பொத்தனூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோவையில் இருக்கவங்களுக்கு. ஸோ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொத்தனூர் வரைக்கும், அதாவது மத்திய சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொத்தனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய சிறைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே வந்து காற்று இல்லாத ஒரு சரக்கு ரயில் பற்றி இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரயில் பற்றிகளை அடைச்சி வரப்பட்டிருப்பாங்க. ஸோ மூச்சு திணறி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயிரிழந்திருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வேகன் ட்ராஜடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி இருக்கிறதுனால மத கலவரமாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு பொட்டியில் வந்து ஒரு ரயில்வே பொட்டி வந்துட்டு காற்றே சுத்தமாக இல்லாமல் ஸ்பேசியஸ் எதுவுமே இல்லாமல் மூச்சு காற்று போயிட்டு வர இல்லாமல் ஒரு பெட்டியில் அடைச்சி 67 கிளர்ச்சியாளர்களை திருச்சூரை பார்த்துக்கோங்க. கேரளா வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கம் தான். மிஞ்சி போனால் எனக்கு அங்கே கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு ஒரு கேரளா பார்டர் பாலக்காடுலாம் ரீச் ஆகணும், ஒரு 1.5 hours 2 hours ரீச் ஆகலாம். ஆனால் திருச்சூர் வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பொத்தனூர் வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து 67 பேர் உட்பட நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான 3 பாயிண்ட்: ஆண்டு 1921, முக்கிய தலைவர்கள் ஆலி முஸ்லியர் அவர்கள், வாரிம் குன்னத் ஹாஜாத் அவர்கள், தொடர்பு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கமும் வேகன் ட்ராஜடியும். ஓகேங்களா, ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணத்துடைய வகுப்புவாதம் 1922 ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1924 கலீஃபா பதவி ஒழிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக புக்கில் 1923 கொடுத்துருப்பாங்க. இதே லேட்டரில் அவங்களுக்கு வந்துட்டு கெமல் பைஷத் அப்படின்னு சொல்லக்கூட வந்து கலீஃபாவுடைய இதுவும் லேட்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பதவிகள் சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளை துருக்கியில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ புக்கில் இங்கே இருக்கிறது 1924, 23 இது ரெண்டுத்தில் இந்த ஆப்ஷனால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முஸ்லீம்களுடைய பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி ஒத்துழையாமை இயக்கத்தின் பின் விளைவாக காங்கிரஸுக்கும் கிலாபத்துக்கும் இடையான உறவு வந்து சிதைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 1919 சட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சுயாட்சி நிறுவனங்கள் அவங்களுடைய அரசியல் கோரிக்கைகளுக்காக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. போட்டியிட வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பதவிகளுக்குமான இந்த போட்டிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ வகுப்பாத வன்முறைகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதம் 1923 வாரணாசியில் பார்த்திங்கன்னா ஒரு இந்து மகாசபை வந்து 6வது மாநாட்டில் 900
968 பிரதிநிதிகள் கலந்து கொள்வாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 56.7 விழுக்காடுகள் ஐக்கிய மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஐக்கிய மாகாணம் என்ன அப்படின்னா பஞ்சாப், டெல்லி, பீகார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 86.8 விழுக்காடு பிரதிநிதிகள் வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சென்னை, மும்பை, வங்காளம் போன்ற 3 இடத்துலையும் 6.6 விழுக்காடுகள் வந்து பிரதிநிதிகளை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமான பாயிண்ட் ஆகஸ்ட் மாதம் 1963களில் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹிந்து மகாசபை வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எங்கன்னா வாரணாசி, காசியில். ஓகேங்களா. ஸோ வாரணாசியில் ஆரம்பிக்குது. 968 பேர் வந்து பிரதிநிதிகள் வந்து இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை விழுக்காடுகளாக பிரிச்சா 56.7 வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணங்களாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐக்கிய மாகாணத்தில் சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஐக்கிய மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப், டெல்லி, பீகார் இந்த பகுதிகள் வந்து 86.8% பேர் வந்துட்டு பிரதிநிதிகள் அனுப்புகிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பம்பாய், மெட்ராஸ், பெங்கால் இந்த பகுதிகள் மிகப்பெரிய மாகாணங்கள் தான் 6.6 விழுக்காடுகள் வராங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 56.7, 86.8, 6.7 எங்கெங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஸ்கூட்டர்கள்லாம் மேட்ச்சில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் 1920களில் காங்கிரஸுடைய சோதனைகள் அப்படின்னு சொல்லலாம், சோதனைக்கு மிகுந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கிய மாகாணத்தில் ஏற்பட்ட வகுப்புவாத பதட்டத்திற்கு இந்து முஸ்லீம் தலைவர்கள் மத ஈடுபாடு மற்றும் காரணம் அல்ல. வேறு காரணம் என்னென்னா சுயராஜ்யவாதி தாராளவாதிகளும் லிபரல் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் போட்டிகளை தூண்டுகோலாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மதன் மோகன் மாளவியா, மோதிலால் நேரு, இதுக்கப்புறம் சிஆர் தாஸ் இவங்களாம் வருவாங்க இப்போ. ஓகேங்களா. ஸோ என்ன இன்னொரு லிபரல் பார்ட்டி என்ன அப்படின்னா அலகாபாத்தில் மோதிலால் நேருவும் மதன் மோகன் மாளவியாவும் ஒருவரை எதிர்த்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருக்கும் வெர்சஸ் போட்டி நடக்குது. ஓகேங்களா. 1923 நடைபெற்ற நகரசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருடைய குழுக்கள் வெற்றி பெற்றிருக்கும். மதன் மோகன் மாளவியாவுடைய அணி வந்து சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மத உணர்வுகளை சுயநலத்திற்காக பயன்படுத்த தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்போசிஷன் ஆகிறதுக்கு காரணம். ஸோ விசாரணை மேற்கொண்டதுக்கப்புறம் மாவட்ட நீதிபதி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரோஸ் திபெய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவார்னா மாளவியோட மாளவியாருடைய குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செயல்களை முஸ்லீம்கள் மீது எதிர்வினை ஆற்றியது. ஓகேங்களா. ஸோ முஸ்லீம்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதிர்வினையாக முடிகிற மாதிரி வந்துட்டு செயல்பட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் சொல்லியிருப்பார் யார், குரோஸ்வெய்த் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து மகாசபை வகுப்புவாதம் பஞ்சாபில் ஒரு வலுவான இயக்கமாக முழுமையாக நிலை கொண்டது. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு முழுமையாக வந்துட்டு பஞ்சாபில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1924 பஞ்சாபுடைய மாகாணத்தில் இந்து முஸ்லீமுக்கான மாகாணமாக பிரிக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் வந்துட்டு இது அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டிருப்பார், வெளிப்படையாக சொல்லியிருக்கும் செஞ்சிருப்பார். ஓகே. 1926 பஞ்சாபுடைய மாகாணம் வந்து இந்துவும் முஸ்லீமும் என்ன பண்ணுங்க பிரித்து வந்து செயல்பட வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த தீவிரவாதிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு மத கலவரத்தை உருவாக்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிதவாதிகளுக்கு வந்து நிறைய வந்துட்டு இது பார்க்கும்போது இந்த உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் திலகர் அவர்கள் அந்த மாதிரி நிறைய விசேஷங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு தனியாகவே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்து மத மறுமலர்ச்சிக்கு ஆதரவான நிறைய சக்திகளை பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இந்த இந்து சபாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா அகண்ட இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உருவாக்கியிருக்கோம். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்கிறத தாண்டி இஸ்லாமியர்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு முகமது பின் கோரி அவங்களாம் வருவாங்கல்ல அந்த டைம்லேயே வந்து ஹிந்த் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் மாறி வந்து அப்படியே மாறி ஹிந்தியா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்துக்கள் வாழ்ந்த சமூகமாக இருந்ததுனால ஹிந்த் அப்படின்னு பேருக்கும் சொன்னாலும் அகண்ட இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ கேள்விகள்லாம் கேட்கலாம் யார் வந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மறுமலர்ச்சிக்கு ஆதரவான நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணவங்களும் அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராய் அவர்களும் வந்துட்டு கோரிக்கையில் முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய முரண்பாடுகள் ஸ்டார்ட் ஆகும். யாருக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் இந்துக்களுக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆங்கிலேய ஆட்சியுடைய ஆதரிக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்து சபைக்கு வந்து ஆதரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதரிச்சாங்கன்னா இல்லை, ஒரு இந்துக்களுக்கு வந்து ஆதரிக்கிற மாதிரி போய் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரிக்க இல்லை. அவங்களுக்கு மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரிக்காமல் ஓரளவுக்கு அப்படியே நியூட்ரலாக இருக்க மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களின் டெல்லி மாநாடும் அவர்களின் புதிய கருத்துக்களும் 1927 மார்ச் மாதம் 20 டெல்லியில் முஸ்லீம்களுக்கான ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கும். எப்போ 1927 மார்ச் 20 இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை ஒற்றுமைக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் உன்னத வெளிப்பாடாய் அமைந்தது. ஓகேங்களா. ஸோ வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து முக்கியமான நோக்கமாக இருக்குது. மாநாடு முன்வைத்த 4 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தனி தொகுதி கோரிக்கை தாங்கள் கைவிடுவதாக முஸ்லீம்கள் அறிவித்தார்கள். ஏன்னா வந்து 1927 1909 அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, தனி தொகுதி நாங்கள் வந்துட்டு விட்டுறோம், ஆனால் 4 விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா பம்பாயிலேருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது. ஓகேங்களா. ஸோ மும்பைலேருந்து சிந்து, ஏன்னா சிந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்போ இந்துஸ் இருப்பாங்க. பட் ஆனால் ஆங்கிலேயர்கள் அதாவது முகமது கோரி அந்த டைமில் தாகிர்லாம் வந்து போர் நடக்கலாம். அதுக்கப்புறம் இஸ்லாமிய சமூகத்தை வந்துருவாங்க. ஸோ பலுச்சிஸ்தானையும் அதன் எல்லையையும் சீர்திருத்தது. பலுச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் இருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய வங்காளத்தில் மக்கள் தொகை அடிப்படையில்
பிரதிநிதித்துவம் ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகையில் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் அதிகமாக இருக்காங்களா இல்லை முஸ்லீம்கள் அதிகமாக இருக்குமா, அந்த ஒரு மக்களுடைய பாப்புலேஷன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 33 விழுக்காடுகள் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி 4 கோரிக்கைகள் வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டெல்லியில் மாநாடு நடக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்காக வந்துட்டு ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி முஸ்லீம் நாடு வடிவமைத்து புதிய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளும்படி இது யார் ஒத்துக்கிறாங்கன்னா, மோதிலால் நேரு அவர்களும் ஸ்ரீனிவாசன் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஸ்ரீனிவாசனும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வற்புறுத்தினார்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆல் இந்திய காங்கிரஸ் கமிட்டி கிட்டே சொல்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வகுப்புவாத உணர்வுகள் வந்து ரொம்ப ஆழமாக போயிடும், வேர்விட்டு இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு முஸ்லீம்களுடைய முயற்சிகள் வந்து தோல்வியடைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அவங்க ஃபைனலிஸாக பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, முஸ்லீமுடைய பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஓகே, மனிதர்களின் கைகளை தாண்டி சென்று விட்டது, அதாவது நம்ம கையை விட்டு மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. காந்தி கருத்து கூறினது வந்து தாண்டி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி இச்சிக்கலை தீர்க்க தவறிய காங்கிரஸ் பிரச்சனையை நீட்டிக்கும் விதமாக 2 குழுக்களை அமைத்தது. 2 குழுக்களை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பையில் சிந்துவை பிரிப்பது நிதி ஆதார அடிப்படை இயலும் என்பதை கண்டறிய ஒரு குழு ஓகேங்களா. ஸோ மும்பையிலேருந்து சிந்து பிரித்தா ஃபினான்ஷியலாக வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு வந்து பிரிக்கிறாங்க. முஸ்லீம் பெரும்பான்மையை பாதுகாக்கும் ஒரு உத்தியத விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மற்றொரு குழு என 2 குழுக்களை அமைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு 2 குழுக்கள் அமைக்கிறாங்க. ஸோ இரு பிரிவினர்களுக்கிடையே வந்து ஏற்பட்டிருந்த விரிசலை வந்து சுருக்குவதற்கான முயற்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னா மேற்கொள்கிறாரு ஓகேங்களா. ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையை தூதுவரான் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பட்டவர் அவரே. ஸோ இந்த கேள்வி ஏன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜின்னா இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது ஜின்னா வந்து யார் வந்துட்டு இந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒற்றுமை தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள் சொல்லியிருப்பாங்க, புகழாரம் சூட்டியிருப்பாங்க. ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் 1928 ஏன்னா 1927 மார்ச் மாதம் 20 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்த வட்டம் 28 கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் கூட ஆரம்பிக்குது. இந்து மகாசபை இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முஸ்லீம் லீக் சார்ந்த கட்சிகள் கூட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய திருத்தங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சிகள்லேருந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்து எல்லாமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒற்றுமைக்கான வாய்ப்பையாக வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அனைத்தையும் வந்து அழித்த போது ஜின்னா ஓகேங்களா எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க. ஜின்னா உட்பட இருந்து எல்லாமே போகிறாங்க. ஸோ என்னங்கன்னா தான் கைவிடப்பட்டதாக வேதனையுற்றா ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஜின்னா என்ன பண்ணுறாங்கன்னா கைவிடப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேதனையை தான் சொல்லியிருக்காரு. இதன் பின்னர் பெரும்பான்மையான முஸ்லீம் தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து சிறப்பு சலுகைகளை பெறுவதை விட ஆங்கில அரசாங்கத்தை நாடுவது சால சிறந்தது என உறுதியாக நம்பினா ஓகேங்களா. ஸோ நிறைய பேரை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய போகும்போது ஜின்னா அவர்கள் அவங்க குழுவினர்கள்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ட்ராபேக் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த காங்கிரஸ் கூட செய்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இவங்ககிட்டே கிறிஸ்டியானிட்டிக்கிட்டே அதாவது ஆங்கிலேயர்கள்கிட்டே சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பிரிவினைவாத தேசியத்தின் வளர்ச்சி குறித்து தனது மனவேதனையை காந்தி பின்வருமாறு வெளிப்படுத்தினார் ஓகேங்களா. ஸோ தனி மனிதர்களின் எண்ணிக்கையை போலவே பல மதங்கள் உள்ளன, ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கான எண்ணிக்கை இருக்கலாம், அந்த மாதிரி மதங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் தேசியத்தின் ஆன்மா குறித்து விழிப்புணர்வு உள்ளவர்கள் மற்றவர்களின் மதங்களின் தலையிட மாட்டார்கள். ஸோ தேசியத்தின் மீது வந்து விழிப்புணர்வு இருக்காங்க என்ன பண்ணுவாங்க, இது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் புத்திசம் ஜெயினிசம் சௌராஷ்டிரம் இந்த மாதிரிலாம் வந்து எந்த பிரிவினையும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள தலையிடும் வந்து இட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ யார் சொன்னதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களாக மட்டும் இருக்க வேண்டும் என இந்துக்கள் நம்பினா அவர்களின் கனவுலகில் வாழ்கிறார்கள் என்று பொருள். இந்தியாவுக்கு அவங்க எல்லாமே இந்துக்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கனவுலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய நாட்டை உருவாக்க இந்துக்கள், சீக்கியர்கள், முகமதியர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் ஆகிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நாட்டின் சக மனிதர்கள் தான். அதனால் அவங்களுடைய நலன்களுக்காக அவங்க ஒத்துக்கிட்டு தான் வந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு உரிமையும் ஒரு மதமும் ஒரே பொருளை தருகின்ற வார்த்தைகளும் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அவ்வாறு எப்போதுமே இருந்ததில்லை, அந்த மாதிரி எப்பவுமே இருந்ததில்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ விடி சாவர்கர் இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விடி சாவர்கர் பற்றி ஸோ பார்க்கலாம். வகுப்புவாத தீர்வும் அதன் பின் விளைவுகளும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விடி சாவர்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 28 1883 பிறக்கிறாரு. பிப்ரவரி மாதம் 26 1966 மகாராஷ்டிராவில் இறக்குறாரு ஓகேங்களா. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிறார் ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி என்னென்னா மித்ரா மேளா ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மித்ரா மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை 1899 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மித்ரமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை 1899 நாசிக் ஓகேங்களா. நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாசிக்கில் அவருடைய சகோதரர் கணேஷ் அவர்களுடன் இருந்து தொடங்கி வந்து ரகசிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடி சாவர்கர் பொறுத்து இவருடைய
அண்ணன் சகோதரர் பேர் கணேஷ் சாவர்கர், ஓகேங்களா, கே சாவர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபினவ் பாரத் சங்கம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, வெங்கடேசன் சார் புக்கில் வச்சோமே நம்மளுக்கு. ஸோ அபினவ் பாரத் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை 1904 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மித்திரமேலாவுடைய அமைப்புகள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய அமைப்புகள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1904. இது வந்து அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. அபினவ் பாரத் சங்கம் எடுத்துகிட்டு அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஃபோர்ஸ், அதாவது ஆயுதம் ஏந்தி தீவிர தேசியவாதத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டிருப்பாங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹவுஸ், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை லண்டனுடைய சட்ட படிப்பை வந்து மேற்கொண்டு ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா வந்து உருவாக்கியிருப்பார். இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லியத்தில் வந்து மையத்தில் தீவிரமாக செயல்பட்டிருப்பார், ஓகேங்களா. ஸோ இந்த லண்டனில் படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷியாம்ஜி, ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்துருப்போம் சாருடைய புக்கில். ஷியாம்ஜி சர்மா கிருஷ்ண சர்மா, ஓகேங்களா. ஸோ கிருஷ்ண சர்மாவால் உருவாக்கப்பட்டதில் தீவிரமாக இருப்பார். வேறு என்ன பாயிண்ட்னா இந்து மகாசபை, ஓகேங்களா. இந்துடைய மகாசபையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்திருப்பார், உறுப்பினராக இருப்பார். ஸோ 1937 1943 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். எப்போது 1937 1943 வரைக்கும் தலைமையாக இருந்திருப்பார். இந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பார். இந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை சொல்லியிருப்பார். ஸோ எப்போ 1857 இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி 1857 இந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அதாவது இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை ஆங்கிலேயர்கள், அதாவது இந்த கிளர்ச்சி வந்து ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கழகம் என கூறியதை மறுத்து அதை வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த நூல் வந்து சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்துத்துவா அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இந்துத்துவா அப்படின்றத ஒரு நூலாக எழுதியிருப்பார். ஹூ இஸ் இந்து அப்படின்னு சொல்கிற விஷயத்தை 1923 அந்தமான் சிறையில், ஓகேங்களா, இங்கே அந்தமானுடைய சிறையில் ஹூ இஸ் இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் 1923 வந்து எழுதி புகழ்பெற்ற வரலாற்று நூலாக மாறியிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடி சாவர்கர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் சதி வழக்கு நம்ம படித்தோமா, அதில் பார்த்தீங்கன்னா நாசிக்குடைய ஆட்சியாளரான ஜாக்சனை படுகொலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த வழக்கு தொடர்பில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட 2 ஆயுள் தண்டனைகள் வந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் செல்ஃபோன் சிறை, அதாவது செல்லுலார் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேர் துறைமுக நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேர் துறைமுக நிகழ்வில் லண்டன்லேருந்து கப்பல்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அழைத்து வரப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய மர்சே துறைமுகம் வந்து அருகே கடலில் குதித்து தப்பியோடைய உலக அளவில் கவனத்தை பெற்றிருப்பார், ஓகேங்களா. ஸோ இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். இவரை பற்றி விடி சாவர்கர் பற்றி ஸோ வேறு என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுங்களா. ஸோ வேறு என்ன இவரை பற்றி அப்படின்னா, ஸோ மகேர் துறைமுகம், ஓகேங்களா, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் மர்சே அப்படின்னு சொல்லுவாங்க, மர்சே துறைமுகம், ஓகேங்களா, போர்ட்டு, அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாப்பில். இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஜெயில், அந்தமான் நாசிக்கோடைய சதி வழக்குனால செல்லுலார் ஜெயில் போட்டுருவாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமானில், ஓகேங்களா. ஸோ எப்போ 2 ஆயுள் தண்டனை 40 தான், பட் ஆனால் 50 வருஷம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து கூட்டு வரும்போது தான் தப்பிச்சிருப்பார். ஸோ இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 உருவாக்கப்பட்ட ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் வந்து விரிவடைந்து கொண்டிருந்தது, ஓகேங்களா. அந்த டைமில் வந்து விரிவடைஞ்சு கொண்டு வந்து அது உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1 லட்சமாக மாற ஆரம்பிச்சது, ஓகேங்களா. அதில் யார் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கேபி ஹெட்கேவர் அவர்கள், விடி சாவர்கர் அவர்கள், எம்சி கோவால்கர் அவர்கள் இங்கு இருக்காங்க. ஸோ இந்து ராஷ்டிரா என்னும் கோட்பாட்டை மேலும் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இந்த பாயிண்ட் முக்கியம். ஸோ ராஷ்டிரிய சுயவை அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1925 இந்த பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்துஸ்தான்களில் உள்ள இந்துக்கள் அல்லது மக்கள் இந்த இந்து பண்பாட்டினை மொழியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துஸ்தானில் இருக்கவங்க இந்துவோடைய பண்பாட்டு மொழி தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்துக்களாகிய நாங்களாவே வந்து ஒரு தேசமாக இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சாவர்கர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருப்பார். 1934 முதலாவது 1930 முதல்ல என்ன இருக்குன்னா தனது உறுப்பினர்கள் இந்து மகாசபையில் RSS இயக்கத்தில் வந்து இணைவது காங்கிரஸ் தடை செஞ்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ காங்கிரஸ்லேயும் RSS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும், அந்த அமைப்பில் வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து தடை விதிச்சிருக்கும். என்னதான் அப்படி சொன்னாலுமே டிசம்பர் மாதம் 1938 காங்கிரஸுடைய செயற்குழு இந்துடைய மகாசபை உறுப்பினர்களாக வந்துட்டு உறுப்பினர்கள் மற்றவங்களாம் வந்துட்டு இருப்பவங்க எல்லாத்தையுமே காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாமே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க, ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மகாசபை உறுப்பினர்களாக இருக்கவங்களும் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ், ஓகேங்களா. பட் இருந்தாலுமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க.
ஸோ முதல் காங்கிரஸ் அமைச்சவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் பெருசாக பார்க்க தேவையில்லை. இல்லை முக்கியமான பாயிண்ட் என்ன, 1937 தேர்தல் நடைபெற்று 11 மாகாணங்களில் 7 மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. மேலும் 3 மாகாணங்களில் மிகப்பெரிய கட்சியாக திகழ்ந்திருப்பாங்க. 3 மாகாணத்தில் மிகப்பெரிய கட்சியாக திகழ்ந்திருப்பாங்க. முஸ்லீம் லீகோட செயல்பாடுகள் மோசமாக இருந்திருக்கும். மொத்த முஸ்லீம்களுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4.7 விழுக்காடுகள் பார்த்தீங்கன்னா வந்து வாக்குகள் பெற்றிருப்பாங்க. ஸோ வாக்குகள் பெறுவது மற்றும் அது வெற்றி பெற்றது. ஓகேங்களா. ஸோ காங்கிரஸ் மதசார்பற்ற மாபெரும் மக்கள் கட்சியாக எழுச்சி பெற்றது அந்த டைமில். ஆனால் அரசு அதற்கு இந்து அமைப்பு என்று முத்திரையை இட்டது. முஸ்லீம் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக முஸ்லீம் லீகை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார்கள். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட் 1937 11 7 இடங்கள் வெற்றி பெற்றாங்கன்னு இருக்கும். 4.8% வந்து முஸ்லீமுக்கு ஓட்டு இருந்திருக்கு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ற எண்ண ஓட்டம். ஓகேங்களா. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 1940 முஸ்லீம் லீக்கோட மேடைகளில் வெளிப்பாட்டாக சொல்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கவிஞரும் அறிஞருமான முகமது இக்பால் சிந்திக்கப்பட்டதாகும். ஸோ இந்த கேள்வி நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுவோம், கிடையாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது இக்பால் வந்து என்ன சிந்திக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ண ஓட்டத்தை 1940 அந்த டைம்லேயே என்ன ஆகுது, உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கிறார். கண்டிப்பாக அந்த மாதிரி பிரிவினை ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சிந்தித்தவர் அவர் தான். 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற ஒரு முஸ்லீம் லீக் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த டைமில் அந்த ஆண்டில் இக்பால் அவர்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் விரும்புவதாக கூறினார். ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு முஸ்லீம் அரசு தான் வேணும், அங்கே தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் ஒருவரான ரஹமத் அலியால் வலுவாக வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த விஷயத்தை ரஹமத் அலி என்ன பண்ணுறாருன்னா, கேம்பிரிட்ஜில் ஒரு மாணவராக இருப்பார், அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ இரு நாடு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது இப்போ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதனை முதலில் சர் வசீர் ஹசன் என்பவர்கள் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டார். ஓகேங்களா. இப்பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்கள் முஸ்லீம்களும் 2 சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழியில் இரு நாட்டினராக கருதல் வேண்டும் என்றார்கள். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருப்பா இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக்கோடைய மேடைகளில் வெளிப்பட்டது 1930 அகமதாபாத்தில் நடைபெறுதும். ஸோ அப்போ வந்து இக்பால் அவர்கள் வந்துட்டு ஒருங்கிணைச்ச வடமேற்கு இந்திய முஸ்லீமுடைய ஆட்சி வந்து எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து கேம்பிரிட்ஜ் மாணவரான ரஹமத் கானுடைய அலி வந்து வலுப்படுத்துறாரு. இந்த டைமில் சர் வசீர் ஹசன் அவர்கள் வந்து 1937 அதாவது காங்கிரஸ் வெற்றி பெறுது பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா, பம்பாய் லீக் மாநாட்டில் இந்த தலைமை உரையில் கூறியிருக்காருன்னா, இந்த இவ்வளோ பெரிய கண்டத்தில் வரக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னா 2 சமூகங்களாக இல்லை, ஆனால் பல வழிகளில் இவங்க பார்க்கும் போது என்னன்னா இரு நாட்டில் இருக்கவங்க மாதிரி தான் வந்துட்டு கருதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மீட்பு நாள் காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்து மீட்பு நாளாக 1939 டிசம்பர் மாதம் 22 முஸ்லீம் லீகை கொண்டாடியது. ஓகேங்களா. முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் வந்து வெளியடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால டிசம்பர் மாதம் 1939 22 கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்துட்டு பல இடங்களில் முஸ்லீம்களுக்கும் எதிராக காங்கிரஸ் மேற்கொண்ட செயல்பாடுகள் எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசியவாத முஸ்லீம்கள் செயல்பாடுகள் இஸ்லாமுக்கும் எதிரான பெயரிடப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டன. இவ்வாறான சூழலில் 1940 மார்ச் மாதம் 26 லாகூரில் முஸ்லீம் லீக் நடக்குது. முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ எப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1940 மார்ச் மாதம் 26 லாகூர், எந்த இடத்துல, லாகூருடைய முஸ்லீம் லீக்கில் சொல்கிறாங்க தனி நாடு கோரிக்கை. ஓகேங்களா. ஸோ முதலில் ஜின்னாவோ நவாப் ஜாஃப்ருல்லோ கானோ முஸ்லீம்களுக்கு தனிநாடு உருவாக்குவது சாத்தியமாகும் என்று கருதவில்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஜின்னா என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஜின்னா வந்துட்டு 2 பேர்த்தையும் சேர்க்கணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா முஸ்லீமும் ஹிந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மனுஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நினைக்க மாட்டாங்க. நவாப் ஜாஃப்ருல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கானோ, அவங்களும் என்ன பண்ணாங்க, தனிநாடு அப்படின்றதுலாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்த போதுலையுமே 1940 மார்ச் மாதம் 23 முஸ்லீம் லீக் வந்து என்ன சொல்கிறாங்க, பின்வருமாறு இந்த தீர்மானம் சொல்கிறான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. என்னன்னா, இது அகில இந்தியா முஸ்லீம்களின் இந்து அமைவின் ஒருங்கிணைந்த கருத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கீழ்கண்ட கொள்கைகளை கொண்டிருந்த எந்த ஒரு அரசியல் அமைப்பு திட்டமும் இந்நாட்டில் செயல்பட இயலாது, முஸ்லீம்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது. ஸோ உங்களுடைய எந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முஸ்லீம்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நிலவியல் அடிப்படையில் நிர்ணயித்து அடுத்தடுத்து அமைந்துள்ள பகுதி மண்டலங்களாக அவற்றின் எல்லைகள் வரையறை செய்யப்பட வேண்டும். தேவைக்கேற்றவாறு மாற்றப்பட்ட நிலப்பகுதிகளை கொண்டவைகளாக அவைகள் அமைதல் வேண்டும். முஸ்லீம்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் சுதந்திரமான தனி மாநிலமான அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு செல்லும் முன் நாட்டை இந்தியா யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் என இரு பிரிவினை வந்து செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் லீகில் தீர்மானிக்கிறாங்க. ஸோ கேள்விகளில் 2 விஷயம் கேட்கலாம். எப்போ வந்துட்டு காங்கிரஸ் வந்து நாட்டை விட்டு வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் கொண்டாடுறாங்கன்னா 1939
டிசம்பர் மாதம் 22 சொல்கிறாங்க. 1940களில் மார்ச் மாதம் 26களில் லாகூரில் லீக் நடக்குது. அப்போ தான் இந்த மாநாட்டில் வந்து தீர்மானத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ நேரடி நடவடிக்கை நாள், இந்த நேரடி நடவடிக்கை நாள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. 1940களில் தொடக்கத்தில் இந்து மற்றும் முஸ்லீமுடைய வகுப்பாதங்கள் வந்து ஒன்றையொன்று வந்துட்டு ஊட்டி வளர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1942கள் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முஸ்லீம் லீக் வந்து வெளிப்படையாக வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1946களில் அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் அவங்களுக்கு 30% இடங்களை வந்து வென்று மற்ற மாகாணங்கள் ஒதுக்கப்படும் வந்து பெரும்பாலான இடங்கள் வென்றது. ஓகேங்களா. சும்மா நிறைய இடங்கள் வந்து வென்றிருக்காங்க. 30 மாகாணங்கள் தாண்டு காங்கிரஸ் கட்சி பொது தொகுதிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக கைப்பற்றியது. ஸோ காமனாக கூடிய தொகுதிகள், முஸ்லீம் தொகுதி இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே வெற்றி பெறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியா மக்களோட குரலாக வந்து ஒலிக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டுமே, காங்கிரஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வாய்ப்பு வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போலாம் 1946களில் ஆகஸ்ட் மாதம் 16 நடக்குது. இது முன்னெடுத்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள், முஸ்லீம் லீக்கோட கட்சியை சார்ந்தவர்கள். இதோடைய நோக்கம் என்னன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து தனிநாடு கோரிக்கையை வந்து சொல்கிறாங்க. ஆங்கிலேய அரசு கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய அரசும் காங்கிரஸும் உடனடியாக வந்துட்டு அழுத்தம் வந்து தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா. என்னன்னா ஆங்கிலேய அரசிடமும் காங்கிரஸிடமும் உடனடியாக பெற அழுத்தம் தெரிவிது. ஓகேங்களா. என்னன்னா தனியாக வந்து எங்களுக்கு ஒரு நாடு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் தெரிவிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946களில் உங்களுக்கு கேபினெட் மிஷன் நடக்கும். அதாவது கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்கால அரசு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த இடைக்கால அரசுக்கும் அரசியலமைப்புடைய நிர்ணய சபை தொடர்பான நிறைய கேபினெட் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிந்துரைகள்லாம் செய்வாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுனா கருத்து வேறுபாடுகள் நிறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விலகியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஜின்னா என்ன சொல்லியிருப்பார்னா அரசியலமைப்பு வழிகளால் பாகிஸ்தானை பெற முடியாது என கூறி பாகிஸ்தானை பெறுவோம் அல்லது இந்தியாவை எழுப்போம் என்று தோணில் நேரடி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவ்வளோ நாள் அமைதியாக அந்த ஜின்னா என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ரீதியாக, ஓகேங்களா, உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ரீதியாக எங்களால் வந்து செப்பரேட்டாக முஸ்லீம் இதுவோ இல்லை பாகிஸ்தானோ எங்களால் வாங்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு பாகிஸ்தானை வந்து நாங்கள் வாங்குவோம் இல்லை இந்தியாவையே அழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டேரக்டாக ஸ்பீச்சை வந்துட்டு டேரெக்டாக வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாரு. ஓகேங்களா. அப்படி சொல்லி எல்லாத்தையும் அழைப்பு விடுவித்துறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்கிற அதே டைமில் என்ன ஆகுனா கல்கத்தாவில், ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டைமில் கல்கட்டாவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் 16 வங்காளத்தில், ஓகேங்களா, ஸோ கல்கத்தாவில் வங்காள பகுதிகளில் சுக்ரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. அவர் பேர் என்ன, சுக்ரவர்த்தி. ஓகேங்களா. சக்கரவர்த்தி கிடையாது, சுக்ரவர்த்தி. ஓகேங்களா. ஸோ இவருடைய தலைமையிலான ஒரு முஸ்லீம் லீக்குடைய ஆட்சி வந்து வெளிநிறுத்தமாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சுக்ரவர்த்தியோடைய தலைமையிலான முஸ்லீம் லீக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. எப்போ ஆகஸ்ட் 16 ஸோ கொல்கத்தாவில் தொடங்கிய இந்த மதக்கலவரம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லேயே ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பதற்கு வழிவகுத்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கலவரம் வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இந்த கலவரம் எங்கே வரைக்கும் பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதக்கலவரம் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஸ்டார்ட் ஆனது. உங்களுக்கு வந்துட்டு நோகாலி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நோவாகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நோவாகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வரைக்கும் பரவிருக்கும். காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை ஏற்படுத்த நோவாகாலிக்கு சென்று நடைப்பயணம் சென்றிருப்பார், இங்கேருந்து போயிருப்பார். ஸோ வந்துட்டு இந்த நிகழ்ச்சினால்தான் தான் ஜின்னா தனியாக வந்துட்டு கேட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 4 பாயிண்ட் தான். தேதி ஆகஸ்ட் மாதம் 16, 1946. அமைப்பாளர் யார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, முஸ்லீம் லீகை சார்ந்தவர்கள். தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள், கிரேட் கல்கத்தா கில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நோவாகாலியோட கலவரம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பிரிவினையை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மிக முக்கியமான திருப்புனையை வந்துட்டு பாகிஸ்தானை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஸோ வந்து பல வாரங்கள் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு 1946 ஜூலை மாதம் 29 முஸ்லீம் லீக் அமைச்சர்களை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்ததோடு இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் மாதம் 16 அன்று நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட்ட அழைப்புகள் விடுத்தார். ஸோ இந்த லைன் தான் நான் சொன்னேன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு இந்த கேபினெட் மிஷனை எதிர்க்க சொல்லியிருப்பாங்க தூதுக்குழுவை. ஃபைனலாக நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1946 ஜூலை மாதம் 29 சொல்லியிருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் 16 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 3 டேஸ், நீங்கள் 13 3 டேஸ் கழிச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஜின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய சுருக்கம், பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். சம்மரைஸ் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் என்ன இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வகுப்புவாதத்துடைய தொடக்கம் மற்றும் வளர்ச்சி பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைன் அண்ட் ரூல் அண்ட் ரோமோடைய டிவைட் அட் இம்பீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவிங்ஸ்டன் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை கொண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் 1880 70 நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராய் பகதூர் லால்சாத் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, அவர் பேர் நான் வந்து வேற ஒருத்தர், நான் வந்து உங்களுக்கு வேற பேர் ஜவாத் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இவர் வந்து ஆக்சுவலாக அவர் பேர் என்னன்னா ராய் பகதூர், அவர் வேறு ஆக்சுவலாக கரெக்டு. ராய் பகதூர் லால்சந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய 1909 பஞ்சாப் இந்து சபையை நிறுவியிருப்பார். அப்புறம் வந்து அவர் எழுதிய செல்ஃப் ஆப்ளிகேஷன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரைகளில் இந்து மகாசபை வந்து உருவாக்கத்துக்கு சொல்லியிருப்பார். 1905 வங்கப்பிரிவு நடக்கும். 1906 அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் வந்துட்டு தோற்றம் வந்து உருவாக்க ஆரம்பிப்பாங்க டாக்காவை கொண்டு. 1909 மலபார் மின்டோ மாலி ரிஃபார்ம்ஸ் வந்து முதல் முஸ்லீம்களுக்கான தனி தொகுதி அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. 1905 அனைத்து இந்தியா இந்து மகாசபை தோற்றமாயிருக்கும். 1932 வகுப்புவாத கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனல் அவார்டு ராம்சே மெக்னால்டால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1921 பின்னணி என்னென்னா, கேரளா மலபார் கிளர்ச்சி, மாப்பிளா கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். கேரளாவில் மலபார் பகுதிகளில் இருக்கக்கூடிய நில சுவாந்தர்களுக்கும் சுரண்டலுக்கும் எதிரான விவசாயி நடத்திய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து கிலாபத் ஒத்துழைப்பு இயக்கத்தோட தொடர்பில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர், அலி முஸ்லியர் மற்றும் வாரியம் வங்குநாத் ஹாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதுக்கப்புறம் அதே டைமில் வேகன் ரேஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய நவம்பர் மாதம் 1921 நடக்கும். இப்போ சரக்கு ரயில் அடைச்சி 67 பேர் அடைச்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த 67 பேர் மூச்சு திணறி வந்திருப்பாங்க. அப்புறம் விடி சவார்கர், இவங்களோட அமைப்புகள் பார்த்தா மித்ரா மேலா 1899, அபினவ் பாரத் சங்கம் 1904. அப்புறம் நூல்கள் அப்படின்னு பார்த்து இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களும், த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். அப்புறம் 1923 இந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதுறாரு. முக்கிய குறிப்பு பார்த்தீங்கன்னா அந்த அந்தமான் அப்படின்னு செல்லுலார் ஜெயிலேருந்து 1937 43 வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்து மகாசபையோட தலைவராக வந்து 37 43 வரைக்கும் இருக்காரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்துட்டு மக்சே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து கடலில் குச்சி வந்திருப்பாரு. ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைரக்ட் ஆக்ஷன் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14 1946 முன்னெடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிஜின்னா அவர்கள், முகமது அலிஜின்னா அவர்கள். கல்கத்தாவுடைய படுகொலை வந்துட்டு கல்கத்தா கில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது. அந்த நோகாவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கலவரம் நடக்குது. இது இந்தியாவுடைய பிரிவினைக்கு நேரடியாக வழிவகுத்தது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம். இப்போ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, நம்ம எப்பயும் போல கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் தனியாக வச்சுக்கலாம். ரெக்கார்டிங் க்ளோஸ் எண்ட் பண்ணிக்கலாம்.